கூட்டமாக கூடுவது அது ஒரு ட்ரெண்டாக போய்விட்டது. அவர் சொல்ல வரதுடைய சாராம்சத்தை நான் வேறு வார்த்தையில் என்னுடைய பாணியில் சொல்கிறேன். பெரும் கூட்டத்தை கூட்டினாதான் நான் வலிமை மிகுந்தவன், மக்களிடம் நான் ஒரு பெரிய ஈர்ப்பு பெற்றவன். அந்த மாதிரி ஒரு மனநிலை உள்ள மக்கள் நீங்கள் பெருகி கொண்டு வருவது நம்முடைய கலாச்சாரத்திற்கு, பண்பாட்டிற்கு, தமிழ்நாட்டுடைய ஒரு பெருமைக்கு இல்லை வளர்ச்சிக்கு இது ஆபத்து. ஆர்வ கோளாறுன்னு கூட சொல்கிறாங்க. இது விஜய்க்குன்னு சொல்லலை, நம்ம பொதுவாக சொல்கிறோம். அப்படி அந்த ஆர்வ கோளாறை உண்டாக்குவதற்கு நாம் முயலக்கூடாது, அதை நோக்கி நாம் செல்லக்கூடாதுன்னு அஜித் சொன்னார். அப்போ இந்த கூட்டம் சேர்ப்பது என்றாவது இந்த 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 கலாச்சாரம், இந்த புதிய கலாச்சாரம் தவறான கலாச்சாரம் என்று அவர் சொல்வது அரசியல்வாதிகள், விஜயை தான் அப்படின்னு சொல்லாமல் அரசியல்வாதிகள், திமுக அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் தானாக சேர்ந்த கூட்டமாக இருந்தாலே கஷ்டமாக இருக்குது. சேர்க்கப்பட்ட கூட்டம்னாலும் இன்னும் அதுவும் அதே தான். இதை தாண்டி அவர் சொல்லுவது மக்களுக்கும் தான், என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு முக்கியம். இதனால் நம்மளுடைய களம் மாறிவிடுமா, வாக்கு வங்கி குறைந்து விடுமா என்று திமுக இப்போது ஆளுங்கட்சியாக உள்ள திமுக நினைச்சால் அதுக்கு ஒரு காரணம் நாம் தமிழர் கட்சி, சீமான். நாம் தமிழர் கட்சியில் இப்படி இருக்கும், இப்படி போகின்றது ஓரளவுக்கு அவர்கள் கணித்திருப்பார்கள். விஜயில் விஜயாலேயே கணிக்க முடியல. அப்போது திமுக ஏற்கனவே உள்ள வழக்கமான எதிரிகளை விட புது எதிரிகள், வித்தியாசமான எதிரிகள், திடீரென்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய எதிரிகள். அப்படி யாருன்னு பார்த்தா சீமான். அதுங்க முத்துராமலிங்க தேவர் என்பவர் ஒரு சாதிய தலைவராக அவரை நம்ம பார்க்கக்கூடாது. சீமானும் அதான் சொல்றாரு, சமுதாய தலைவர், பொதுவான பொதுமக்களுக்கான தலைவர். அப்போது இவர் நம்ம சீமான் அவர்கள் ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, தேவர் அவர் ஐயா எளிமையாக இருந்தார், ஒரு வேட்டியும் ஒரு கதர் சட்டையும் போட்டுட்டு இருந்தார். அவருக்கு தங்கத்தில் கவசம்லாம் அவசியம் இல்லை. எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவரை நீங்கள் ஒரு கவசத்தினால் ஏன் மறைக்க பார்க்கிறீர்கள்? தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்லி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இல்லை அதிமுக சார்பாகவும் கேட்கிறார். அப்போது சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் அவருக்கு கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அதே சமயம் மகாகவி பாரதி அதுக்கப்புறம் வஉசி ஐயா அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த கருத்து ஏற்புடையது. ஏன்னு கேட்டால், அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திருசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். விஜய் அந்த கரூர் இஷ்யூ குறித்து நடிகர் அஜித் அவர்களும் கேள்வி எழுப்ப பார்த்தபோது, கூட்டத்தை கூட்டி தான் உங்கள் கெத்தை காத்தணும்னு எந்த அவசியமும் இல்லை, தேவையில்லாமல் கூட்டம் கூடுவதெல்லாம் முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது அரசியல் தளத்தில் ஒரு எதிரொலிக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் விஜய் மீதான அந்த அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இப்போ மாற்றம் சொல்லிட்டு 2 பேர் உள்ளே இருக்கும்போது அது சீமான் அவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கணும் சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க இது? அது நிறைய சமயம் எல்லாருமே மாற்றத்தை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகள் சொல்வதும், ஏன் அவ்வளோ தூரம் நம்ம தொழிலையே ஊடகவியலாளர்களே பாருங்கள், மாற்றத்தை விரும்பும் ஊடகவியலாளர்கள், மாற்றத்தை கொண்டு வரும் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நான் அந்த பேரையோ யார் இருக்காங்களோ அவங்கள நம்ம விமர்சனம் சொல்லலை. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ மாற்றம் என்பது ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம், இல்லை பரிணாம சூழல்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாற்றம் வளர்ச்சிக்கான மாற்றமா, பாசிட்டிவான மாற்றமா அப்படிங்கிறது தான். பாசிட்டிவான மாற்றம் இல்லைன்னா அதுக்கு பேர் மாற்றம் இல்லை, அது ஏமாற்றம். ஏமாற்றம் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, இல்லை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது ஏமாற்றம். அந்த வகையில் பார்க்க போனால் அஜித் அவர்கள் அவர் ஒரு நடிகர், அதாவது ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிற வகையில். இந்த பக்கம் விஜய், அஜித், ஒரு காலத்தில் தியாகராஜ பாகவதர், அவர் பேர் என்ன, சின்ன அவர், அந்த மாதிரி அது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பீரியடில் போட்டியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர், சிவாஜி எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன், அதுக்கப்புறம் ரஜினி கமல்,
அதுக்கப்புறம் விஜய் அஜித். இப்படி உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டாரே வந்து அப்படி வரும்போது தியாகராஜ பாகவதர் இருக்கும்போது முதலாக சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்டவர். அப்புறம் வந்து வந்தவங்கள வரும்போது ஒரு புரட்சி தலைவர்னு சொன்னாங்க, அவரை நடிகர் திலகம்னு சொன்னாங்க. அதுக்கு அப்படி ஒருத்தருக்கு ஒரு பேர் இருந்தது. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. இப்போ வரும்போது அப்புறம் தான் அந்த ஸ்டார்னு வரும்போது அவங்கவுங்க பேர் அல்டிமேட் ஸ்டார் அஜித்துன்னாங்க, சுப்ரீம் ஸ்டார் சரத்துன்னாங்க. எல்லாருமே நட்சத்திரங்கள் ஆகிட்டாங்க. உண்மையிலேயே நட்சத்திரங்கள் தான். நட்சத்திரத்துக்கு அவங்கவுங்க ஒரு அடையாளம் வச்சுக்கிட்டாங்க. சில சமயம் மற்றவர்களாக அந்த பேர் வைப்பார்கள், சில பேர் அவங்களே அதை ப்ரமோட் பண்ணி வைப்பாங்க. இது சினிமா உலகத்தில் இது சர்வசாதாரணமாக. ஆனால் அஜித் வந்து ஒரு வித்தியாசமான நடிகர், வித்தியாசமான மனிதர், பாசிட்டிவ் அந்த வகையில். ஏன்னு கேட்டால் தன்னுடைய ரசிகர் மன்றத்தையே ஒரு கட்டத்தில் வந்து தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து இந்த கட் அவுட்டில் பால் அபிஷேகம் பண்ணுறது, இந்த போஸ்டர் ஓட்டுறது, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வேலையையும் விட்டுவிட்டு ஒரு நடிகன் பின்னால் நீங்கள் அலையக்கூடாது. உங்களுக்கு என்னுடைய சினிமா பிடிச்சதுன்னா சினிமாவை போய் பாருங்கள். டிவியில் பார்க்குறீங்களா, சினிமாவில் பார்க்குறீங்களா, பாருங்கள். பிடிச்சவங்க போய் பாருங்கள். ரைட், அதோட நிறுத்திங்க. எனக்குன்னு தனியாக வந்து ஒரு வாழ்க்கை இருக்கிறது, உங்களுக்கு என்று எனக்கென்று கடமைகள் இருக்கிறது, எனக்கு பிடித்தவை பிடிக்காதவை இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு உண்டு, உங்கள் குடும்பம், உங்கள் பாருங்கள். இப்படி சொல்கிறவங்க வந்து ரொம்ப அபூர்வம். அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தையை வந்து அதற்கு நான் மரியாதை கொடுக்குறேன் அஜித். ஏன்னு கேட்டால் ஒரு பீரியடில் அவர் வந்து சினிமா உலகத்தை வந்து வழக்கம் போல் திமுக அந்த காலத்தில் இப்போ எப்படி ரெட் ஜெயண்ட்டுங்கிற பேரில் வந்து இவங்க வந்து அது ஒரு பக்கம் சன் பிக்சர்ஸு, சன் டிவி, அது ஒரு பக்கம் ரெட் ஜெயண்ட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. 22 வயசில் இன்பநிதி அவர்களை வந்து சிஇஓ ஆக்கிட்டாங்க. சரி, அவங்க குடும்ப கம்பெனி, அவங்க ஆக்குறாங்க. அதில் ஒன்றும் குறை சொல்வதற்கோ விமர்சனம் செய்வதற்கோ ஒன்றும் இல்லை. ஆனால் என்னென்னா இப்படியே அடுத்தது இளைஞரணி, அடுத்தது எம்எல்ஏ, அடுத்தது அமைச்சர்னு இது அந்த ரூட்டில் போகிறாங்க. அது மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வந்து விமர்சகர்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கலாமே தவிர தடை செய்ய முடியாது, தடை செய்ய வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. என்ன எந்த கான்டெக்ட்ல இதை நான் சொல்கிறேன்னா, இது ஒரு பக்கம் இருக்க, அஜித் வந்து அப்போது இந்த கட் அவுட் அப்போ வந்து இதே மாதிரி கலைஞர் இருந்த மேடையிலேயே ரஜினிகாந்த் கமலஹாசன்லாம் இருந்தபோது ஒரு கூட்டம், ஏதோ ஒரு நடிகர்கள், முக்கியமான நடிகர்களை கூப்பிட்டு ஏதோ ஒரு ஆலோசனை கூட்டமாக ஏதோ ஒரு கூட்டம் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், ஏதோ ஒரு இந்த விருதுகள் வழங்கும், பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா. ஒன்று நம்ம விருது வழங்கலாம், இல்லை நம்மளே வழங்கிக்கலாம். திமுகவில் வந்து நீங்கள் ஒரு கலைஞர் கருணாநிதி இருந்தபோதும் சரி, அதுக்கப்புறமும் சரி, அவங்களுக்கே பட்டம் கொடுத்துப்பாங்க. இது வந்து ஏதோ திமுக மட்டும்தான் இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா வந்து பொதுவாக கொடுக்கும்போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் தனக்குத்தானே பாரத ரத்னா பட்டம் கொடுத்து கொண்டார். பட்டம் யாரு? ஜவஹர்லால் நேரு. இந்திரா காந்தி அவர்கள் தனக்குத்தானே வந்து பாரத ரத்னா கொடுத்து கொண்டார். ராஜீவ்காந்தி அவர்கள் பரவாயில்ல, அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவருக்கு கொடுத்தாங்க. அதில் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நியாயம் இருக்குது. இப்போ ட்ரம்ப் பாருங்கள், எனக்கு நோபல் பரிசு எனக்கு கொடுக்கலன்னு நான் வந்து அடிப்பேன் உதப்பேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார். விருதுன்றது வந்து மற்றவர்கள் பாராட்டி கொடுக்குது. நம்மளா சண்டை போட்டு வாங்குறதோ இல்லை ரெக்கமெண்டேஷன் வந்து வாங்குறதோ இல்லை. இப்போ அப்படி ஆகிப்போச்சுங்கிறது பொதுவான ஒரு விஷயம். அமெரிக்காவிலேருந்து அமைஞ்சிக்கிற வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குன்றது ஒரு விஷயம். அந்த வகையில் அப்போ வந்து ஐயா மிரட்டுறாங்க ஐயா அப்படின்னு எந்திரிச்சு சொன்னார் அஜித். யார் மிரட்டுறாங்க? திமுககாரங்க, உங்கள் கட்சிக்காரன். சினிமா ரிலீஸ் பண்ண விடாமல் அந்த மாதிரி சில தொல்லைகள் கொடுக்குறார்கள் திரைப்படங்கள். அவங்க தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும், அவங்க தான் வியாபாரம் பண்ணணும், இல்லை அந்த மாதிரி வகையில் மிரட்டுறாங்க. இல்லை அவர்களுடைய கருத்தோடு அவங்களுடைய கட்சி சார்பாக ஒத்துப்போகவில்லை என்றால், எதிர்கட்சியாக இருந்தால் அவர்களை எதிர்கட்சின்னு இல்லை எதிர்வினை ஆற்றுபவர்கள், இல்லை எதிர்மறையாக ஈவன் கருத்து வச்சுருந்தா கூட அவங்கள வந்து மிரட்டுறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் பேசினார். உடனே ரஜினிகாந்தாலாம் கைத்தட்டி பாராட்டினார். அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இவர் கருணாநிதியை எதிர்த்து தைரியமாக பேசியிருக்காரு, அந்த மீட்டிங்கில் எதிர்த்து பேசுகிறாருன்னா அந்த நேரத்தில் கலைஞர் வந்து அவர் இப்படி தைரியமாக பேசியதற்கு பாராட்டுகள்னு சொன்னார் ஒரு பேட்டியில் பின்னால்.
ஆனால் உண்மையில் பாராட்டு, வெளியில் பாராட்டுன்னு சொல்லுவாங்க, உள்ளூரில் வந்து இந்த அஜித்துக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இரு, இந்த ஆள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கான் போல். இது இயல்பான அரசியல்னு சொல்லலாம். இயல்பான அரசியல்னு சொல்கிறத விட இயல்பான திராவிட அரசியல்னு சொல்லலாம். ரைட். அப்படிப்பட்ட அஜித்தை வந்து அப்போ ஜெயலலிதா அவர்கள் கூப்பிட்டு, உங்களை நான் வந்து கட்சியில் சேருவேன், உங்களுக்கு பதவி கொடுக்குறேன், எம்எல்ஏ ஏதோ ஒன்று சொன்னதாக ஒரு தகவல் உண்டு. அவர் வந்து எனக்கு வந்து நான் வந்து ஏதோ திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நான் வந்து ஐயா மிரட்டுறாங்க ஐயான்னு சொல்ல. சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிரச்சனை முதல்வருக்கு தெரியணும். இதுவரை தெரியாமல் இருந்தால் அதற்கு அவர் நடவடிக்கை எடுக்கணுங்கிற எண்ணத்தில் அந்த சினிமா தொழிலின் மீதும் துறையின் மீதும் இருக்கிற அக்கறையினால் நான் சொன்னேன், எனக்கு எந்த கட்சி சார்பும் தேவையில்லை. அவர் கிட்டத்தட்ட என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, அந்த இடத்துல வேற ஒரு முதல்வர் இருந்திருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்ற அர்த்தத்தில் யதார்த்தமாக பேசினார். அவர் அரசியலில் ஈடுபடலை, இது வரைக்கும் ஈடுபடலை. இனி வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரேசிங் பிடிக்கும், அவருக்கு வந்து பைக் ரேசிங் பிடிக்கும், கார் ரேசிங் பிடிக்கும், இந்த ஃபார்முலா 1 கார். அவர் வந்து அவருக்காகவே ஃபார்முலா 1 ரேசிங் போகிறார். அவருக்கு பிடித்தவர், அவருக்கு அந்த ஃபார்முலா 1 ரேசிங் பிடித்தமானது என்று போகிறாரே தவிர, அவருக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடித்தது என்று ஒரு அரசு பணத்தில் ரேஸ் நடத்தவில்லை. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுது. சரிங்களா? அந்த அளவுக்கு அவருக்கு பிடிச்சது அது பண்ணார். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கும். இப்போ எனக்கு இலக்கியம் பிடிக்கும், எனக்கு பேச்சு பிடிக்கும், எனக்கு அரசியல் பிடிக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும். சில பேருக்கு ஆன்மீகம் பிடிக்கும். எனக்கு ஆன்மீகம் பிடிக்காதுன்னு சொல்ல, இதை விட அது அதிகமாக பிடிக்கலாம் ஒன்று. அந்த வகையில் அவர் என்ன சொல்கிறாருன்ற அந்த கருத்தியலை மட்டும் பார்த்தீங்கன்னா, கூட்டமாக கூடுவது அது ஒரு ட்ரெண்டாக போய்விட்டது. அவர் சொல்ல வரதுடைய சாராம்சத்தை நான் வேறு வார்த்தையில் என்னுடைய பாணியில் சொல்கிறேன். பெரும் கூட்டத்தை கூட்டினாதான் நான் வலிமை மிகுந்தவன், மக்களிடம் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு பெற்றவன். நம்ம ஊர் மெட்ராஸ் பாஷையில் சொல்லணும்னா, நான் பிஸ்தான்னு காமிக்கணும்னா, கெத்து காமிக்கணும்னா, இந்த வார்த்தையெல்லாம் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தமிழ் வார்த்தையே இல்லை. பிஸ்தா, அது என்ன பிஸ்தாவா, பாதாம் பருப்பு, அது என்ன பிஸ்தா, அப்புறம் கெத்து, இதெல்லாம் தமிழே இல்லை. ஆனால் வந்து தமிழில், சென்னை தமிழில் கலந்துச்சு. ஆனால் நம்மளும் பேசுகிறோம், நான் உட்பட. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளுடைய கெத்தை காமிக்கிறதுக்காக அந்த கூட்டம் கூட்டுது. எனக்கு பாரு எவ்வளோ பேர். நான் கையசிச்சா விஜயை பற்றி ஒரு நிகழ்வு வந்தது, அதாவது பத்திரிகைகளில் வந்த செய்தி. அவரை விமர்சனம் செய்யணுன்றதுக்காக சொல்லலை. அவர் அரசியலில் வந்து நீடிக்கணும், தைரியமாக நீடித்து அவர் எந்த நோக்கத்தோடு வந்தாரோ அந்த நோக்கத்தை நோக்கி அவர் அரசியலில் பயணம் செய்யணும் அப்படின்னு வாழ்த்துக்களோடு தான் சொல்கிறோம். அவர் அரசியலை விட்டு போகணும்னு நம்ம சொல்லலை. ஆனால் அவருடைய ஒரு அது என்ன சொல்கிறாருன்னா, பவுன்சர் எல்லாம் ஒன்று தான். பாக்ஸர் பவுன்சர் எல்லாம் பவுன்சர்லாம் பார்த்தா பாக்ஸர் மாதிரி தான் இருக்காங்க. பவுன்சர், இந்த பவுன்சரில் ஒருத்தர் வந்து இந்த கரூர் ஒன்று அதுலேருந்து விலகிட்டார் போல இருக்கு. அந்த பவுன்சர் போஸ்ட்லேருந்து விலகிட்டாரா, இல்லை யாராவது விலக சொன்னாங்களா அவரை, யாராவதுன்னா எந்த சக்தி அவரை விலக வச்சதுன்னு தெரியல. வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த வீடியோ பேட்டி பார்த்தேன். இல்லை விஜய் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இதே மாதிரி கரூருக்கு முன்னாலேயோ இல்லை அது ஒட்டியோ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இறங்கி, வேறு கரூராக இருக்க முடியாது, ஏன்னா கரூரில் ஒரு பஸ்ஸிலேருந்து இறங்கவே இல்லை. அதுக்கு முன்னால் 2-3 இடத்துல போனபோது அப்படி இறங்கி போய் அந்த பேரிகேடு பக்கத்தில் போய் நின்று கையாட்டினார். உடனே அங்கே இருந்தவங்கெல்லாம் பேரிகேடை தள்ளிக்கிட்டு ஒரு 500 பேர் இந்த பஸ்ஸை நோக்கி ஓடி வந்தாங்க. இவர் திருப்பி வேகமாக வந்து பஸ்ஸில் வந்து ஏற போகும்போது அவங்களாம் வராங்க, ஆனால் பஸ்ஸில் ஏற விட்டுறாதீங்க, தடுங்கன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கையாட்டினா எவ்வளோ பேர் வந்து வெறியாராம் பாரு அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, அதில் திருப்தி. பத்தியா நான் இவ்வளோ பிரபலமாக இருக்கேன், என்னுடைய ஒரு கையசைப்புக்கு இவ்வளோ பேர் வந்து ஆடுறாங்க, இவ்வளோ பேர் அப்படியே உணர்ச்சி பூர்வம். அது உணர்ச்சின்னு சொல்கிறதா இல்லை வந்து வெறின்னு சொல்கிறதா? உண்மையாக பார்த்தா வெறி தான். பேரிகேடை தள்ளிட்டு ஏறி குச்சி வரான்னா அதை போய் நீங்கள் வந்து உணர்ச்சி, அதை பாராட்டணும்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அதுதான் நெரிசலுக்கு பின்னாளில் கரூரில் வந்து நெரிசல் வந்ததுன்னு சொன்னால் அதோடைய அடிப்படை காரணம் என்ன? இந்த ஆர்வ மிகுதி. நீங்கள் அதுக்கு எப்படி வேணால் தமிழில் ஒரு டீசெண்டான வார்த்தை சொல்லணும்னா ஆர்வ மிகுதி, ஆர்வ கோளாறுன்னு கூட சொல்கிறான். இது விஜய்க்குன்னு சொல்லலை, நம்ம பொதுவாக சொல்கிறோம். அப்படி அந்த ஆர்வ கோளாறை உண்டாக்குவதற்கு நாம் வந்து முயலக்கூடாது, அதை நோக்கி நாம் செல்லக்கூடாதுன்னு அஜித் சொல்கிறார். ஏன்னா அது எங்கே போய் முடியுது பாருங்கள். இப்போ திமுக அதனால் என்ன பண்ணுறாங்க,
திமுக உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள், அதிமுகவும் சமயத்தில் செய்கிறாங்க, திமுக அதிகமாக செய்கிறாங்கன்னு வச்சுப்போம். என்னென்னா திமுகவில் ஊபிஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் உடனே 200 இது ரொம்ப ரொம்ப காமனாக யூசேஜில் வந்துடுச்சு, பழக்கத்தில். 200 கொடுத்து கூப்பிட்டு வருது. எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, பகுதி நேர பணியாளர். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவர் இப்போ நான் சொல்ல சமீபத்தில் ஒரு 2 வருஷம் அப்போ அவங்க வேலை செய்யலை, அவங்க முன்னால் வேலை செய்யணும். அப்போ சொல்லும்போது சொல்லுவாங்க, ஸ்டாலின் இப்படி பண்ணாருங்க, இந்த தப்பு பண்ணாருங்க, இது சரியில்லைங்க, ஏதோ ரோடுலாம் மோசமாக போட்டிருக்காருங்க. நம்ம அரசுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க முதல்ல ஒரு பேரை சொல்லுவாங்க. அது இயல்பான ஒரு விஷயம். ரோடு போகிற எங்கள் வீட்டுக்கிட்ட பள்ளம், எங்கள் வீட்டுக்கிட்ட ஹவுசிங் போர்டில் அந்த இது தண்ணி வரல, ஏதோ குறைகள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த அம்மா லீவு வேணும்னுவாங்க. எங்கள் வீட்டில் போய் என்ன இல்லை, திமுகவில் கூட்டம், அதுக்கு போனோம். ஏம்மா நேற்று வரைக்கும் ஒரே விமர்சனமாக சொன்னீங்க, பள்ளம் ஹவுசிங் போர்டில் ஒழுகுது, அது போகுது, கொடுத்தனா இருக்கிற இடத்துல. அது இல்லைம்மா, இதுக்கு 200 கொடுக்குறாங்கம்மா, சாப்பாடு போடுறாங்கம்மா, பிரியாணி கொடுக்குறாங்கம்மா, சாப்பாடு போட்டு 200 கொடுக்குறாங்க, 200 கொடுக்குறாங்க, இல்லை புடவை கொடுக்குறாங்க, ஏதோ. ஆனால் லீவ் போட்டு போவாங்க. இன்னொரு நாள் லீவ் போட்டால் என்னென்னா அதிமுக கூட்டம்மா. ஏன்னா திமுக கூட்டம் போகிறீங்க, மறுபடியும் அதிமுக கூட்டம் போகிறீங்க, நீங்கள் திமுகவா அதிமுகவா எந்த சார்பு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பணம் கொடுக்குறாங்க போகிறேன், திமுக கூப்பிட்டாலும் போவேன், அதிமுக கூப்பிட்டாலும் போவேன். இப்படி ஒரு மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டார். அந்த மாதிரி ஒரு மனநிலை உள்ள மக்கள் நீங்கள் பெருகி கொண்டு வருவது நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு, பண்பாட்டிற்கு, தமிழ்நாட்டுடைய ஒரு பெருமைக்கு, இல்லை வளர்ச்சிக்கு இது ஆபத்து. தலைமுறைகளின் வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே ஒரு சுயநலமாக தான் நம்ம செயல்படணும். எனக்கு என்ன லாபம்னு பார்த்து அதில் தான் நான் செயல்படுவேன். நியாயம், தர்மம், சட்டம் எதுவுமே எனக்கு கிடையாது, நியாயமும் கிடையாது. ஏன்னா நியாயம் தர்மன்றது மனசை பொறுத்தது. எனக்கு நியாயமாகப்படுவது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். சட்டம்ங்கிறது ஒன்று தான். நியாயம் தர்மமே இவனுக்கு சட்டத்தையும் மதிக்கிறது இல்லை. நான் மீறும் பொழுது அது சட்டத்தை மீறினா அது நியாயம்னு நான் சொல்லுவேன், நீங்கள் வேறு விதமாக சொல்லுவீங்க. ஆக இந்த நியாயம், தர்மம், சட்டமெல்லாம் தூக்கி அதை உடைச்சிக்கிட்டு மக்கள் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது புரட்சி அல்ல, இது எழுச்சி அல்ல, இது மாற்றம் அல்ல, இது தளர்ச்சி, வறட்சி. என்ன வறட்சி? பண்பாட்டு வளர்ச்சி இல்லை, வறட்சி, தளர்ச்சி, நரம்பு தளர்ச்சி மாதிரி தளர்ச்சி. அழிவு பாதையை நோக்கி நம்மளுடைய வாழ்வியலை கொண்டு போகிறது. அழிவு பாதைனா என்ன? நெகட்டிவ். அழிவுன்னு எடுத்துக்க வேணாம். அதாவது நம்ம சொல்கிறது நெகட்டிவாக போகுது, எதிர்மறையாக, எதிர்காலத்திற்கு எதிர்மறையாக போகக்கூடிய வளர்ச்சிக்கு. அந்த வகையில் இந்த கூட்டம் கூட்டுவது என்பது ஒரு பெருமைனா அப்போ என்ன? இதை அவர் அஜித் சொல்கிறதுலேருந்து அவர் விஜயை விமர்சனம் செய்தார் என்று நான் அப்படி கொள்ளவில்லை. விஜய் உட்பட எல்லா அரசியல்வாதிகள் இல்லை நடிகர்கள் இந்த கூட்டம் கூட்டி பாரு, எனக்கு எவ்வளோ கூட்டம் வந்தது. இந்த பவுன்சர் சொன்னாருன்னு சொன்னேன், அவர் என்ன சொன்னார்? உள்ளே வந்தால் விடாதேன்னு சொல்லிட்டார். ஆக அவருக்கு விஜய் அந்த பவுன்சர் உண்மையை சொல்கிறாரா, அவர் பேசினாரா, பேச வைக்கப்பட்டாரா தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியும். யாரோ காசு கொடுத்து அவரை பேச வச்சுருக்கலாம். அதுதான் இப்போ ரெகுலராக எல்லா இடத்துலையும் நடக்குது. வீடியோவில் பேசுனா 10,000 15,000 கொடுக்குறாங்க, அதுவும் பின்னால் கொடுக்காம விட்டுறாங்கலாம் நிறைய வருது தகவல்கள். பேச வைக்கப்பட்டாரா தெரியாது. அவர் பேசுவது உண்மையாக இருந்தால் அப்போ என்ன, அந்த கூட்டம் வருதுன்றது ஒரு ஈகோ, ஒரு தற்பெருமை. அந்த தற்பெருமை கெத்து எங்கே கொண்டு போய் விடுது? மரணத்தில் விடுது. இல்லைனாலும் ஒரு அதை என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவான ஒரு, இப்போ நெரிசலில் உயிர் போகலன்னா கூட ஆஸ்பத்திரிக்கு போகலாம், தண்ணி மூச்சு விட முடியாமல் போகலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் மரணத்திலேயே முடிஞ்சிருக்கு. 40 பேர் 41 பேர் மரணத்திலேயே மிகப்பெரிய ஒரு துக்கமாக ஆகிவிட்டது. கரூர்னு சொன்னாலே கரூர் மக்கள் பாவம். கரூர்னு பெயர் சொன்னால் ஒரு களங்கம்ங்கிற மாதிரி அந்த கரூர் நிகழ்ச்சி மக்கள் மனதில் பதிந்து விட்டது. இன்றைக்கும் கரூர்னு சொன்னால் கரூர் சோழர் காலத்தில், சேரர் காலத்தில் புகழ்பெற்ற ஒரு ஊர்
கரூர் வஞ்சி அப்படின்னு சேரர் பீரியட்லேயும், அப்புறம் கரூர் கிழார்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரியவர். அவர் அமைச்சராக இருந்தார், ஆலோசகராக இருந்தார் அரசர்களுக்கெல்லாம். 2-3 தலைமுறை அவர் ரொம்ப வயது வாழ்ந்தார். அப்படிப்பட்ட அந்த கரூர், பல கோயில்கள், பல வரலாற்று சின்னங்கள் உள்ள கரூர் இன்னைக்கு தவறான ஒரு விஷயத்துக்காக, துக்கமான ஒரு துயரமான ஒரு நிகழ்விற்காக, ஒரு வித்தியாசமான சம்பவத்திற்காக நினைவு கொள்ளப்படுகிறது. அப்போ இந்த கூட்டம் சேர்ப்பது என்றது இந்த 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 கலாச்சாரம், இந்த புதிய கலாச்சாரம் தவறான கலாச்சாரம் என்று அவர் சொல்வது அரசியல்வாதிகள், விஜயை தான் அப்படின்னு சொல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு, திமுக அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் தானாக சேர்ந்த கூட்டமாக இருந்தாலே கஷ்டமாக இருக்குது. சேர்க்கப்பட்ட கூட்டம்னாலும் இன்னும் அதுவும் அதே தான். இதை தாண்டி அவர் சொல்லுவது மக்களுக்கும் தான், என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு முக்கியம். ஏன்னா பொதுமக்களாக பார்த்து நம்ம டிவியில் பார்த்துக்கலாம், சினிமாவில் பார்த்துக்கலாம், இந்த இவர் போய் நேராக போய் இவ்வளோ நெரிசலில் இந்த சந்தில் போய் நம்ம எதுக்கு குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு பெரியவங்களாம் கூப்பிட்டுட்டு பெண்களை கூப்பிட்டுட்டு நம்ம போவானோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாங்கன்னா இந்த நெரிசல் ஏற்பட்டிருக்காது, இந்த துக்கம் துயரம் ஏற்பட்டிருக்காது. அப்போது அஜித் சொல்வது விஜய்க்கு எதிராக, இல்லை திமுகவிற்கு எதிராக, இல்லை இந்த கட்சிக்கு எதிராக, அந்த கட்சி சீமானுக்கு எதிராக, அவருக்கு எதிராக இப்படின்லாம் கொள்றதை விட நான் பொதுவான கருத்து, முக்கியமாக பொதுமக்களிடம் அவர் சொல்வது. எப்படி அன்னைக்கு ரசிகர் மன்றத்தை கலைக்கும் போது அவர் ரசிகர்களும் பொதுமக்கள் தானே, பொதுமக்களில் ஒரு பகுதி தானே ரசிகர்கள். எதுக்கு ஏன் கட் அவுட்டுக்கு எதுக்கு பால் ஊற்றுறீங்க, எனக்கு எதுக்கு போஸ்டர் ஓட்டுறீங்க, உங்கள் குடும்பத்தை போய் கவனிங்கயா, உங்கள் வேலையை பாருங்கயா, 4 காசு மிச்சப்படுத்தினா உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடு, உனக்கு பொழுதுபோக்குக்காக ஒரு இதுக்காக ஒரு சேஞ்சுக்காக சினிமா பாரு, என் படம் பிடிச்சா போய் பாரு. ரொம்ப தார்மீக ரீதியில் மிக மிக பாராட்ட வேண்டிய ஒரு, அதாவது அஜித் போன்றவர்கள் அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாடு எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே சமயத்தில் அஜித் போன்றவர்கள் வந்தால் அரசியலில் தாக்கு பிடிக்க முடியுமா என்றால் கஷ்டம். ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகாது. இது ரவுண்டு, இது சதுரம். வட்டத்திற்குள் சதுரம்னு சினிமாவுக்கு வேணால் பேர் வைக்கலாமே தவிர வட்டத்திற்குள் சதுரம் வைக்கிறது கஷ்டம், செட் ஆகிறது கஷ்டம். வரையலாம், இயல்பில் செட் ஆகிறது கஷ்டம். அது மாதிரி மிகவும் தார்மீக ரீதியில் சிந்தனை செய்பவர்கள் அரசியலுக்கு வரணும்னா அவர்கள் பல தியாகங்களை செய்யணும், உணர்ச்சி தியாகங்களை. இப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலன்னா ஏன் வரல, நல்ல வேலை பண்ண முடியுமா தெரியாது, இல்லை அவரால் தாக்கு பிடிக்க முடியுமா தெரியாது, ஏன்னா சென்சிட்டிவாக இருப்பார். அப்போ சென்சிட்டிவாக இல்லாமல் இருக்கிறது நல்லதா இல்லையானா, அவருடைய குணாதிசயம் சென்சிட்டிவ். அவருக்கு அரசியல், நான் கூட அந்த காலத்தில் கார்கோடனில் கட்டுரையில் தமிழக அரசியல் எழுதியிருக்கேன். அதுக்காக ஒரு சுதாகர் பிஆர்ஓ அனுப்பிச்சு எனக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பிச்சு என்கிட்ட ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் நேரையும் வர வச்சு என்கிட்ட பேசினார் 1 மணி நேரம். பாராட்டி நீங்கள் தைரியமாக எழுதியிருக்கீங்க, என் மனசில் உள்ள உணர்வுகளை எழுதுகிற மாதிரி எழுதியிருக்கீங்க, நமக்கு மனசில் பட்டது, இவருக்கு ஏதோ அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டார். அதனால் அது அவரை குறைபாடாக சொல்லலை. நம்ம அதற்கென்று சில குணாதிசயங்கள் வேண்டும். இப்போது ஒருத்தர் ஆர்டிஸ்ட் படம் வரைகிறார். நான் அந்த காலத்தில் சயின்ஸில் ஸ்கூலில் எனக்கு நான் பேசுவேன், கவிதை பாடுவேன். ஸ்கூல்லையே 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்லேயே நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது மேடையில் ஏறுவேன். கவிதை, கதை, கட்டுரை, இலக்கியம், பேச்சு இதெல்லாம் இருக்கும். என்னை படம் வரைய சொன்னால் ஆபத்து. என் சயின்ஸ் வாத்தியார் என்னை கிண்டல் பண்ணுவார், ஏன்டா உன்னை பிப்பெட்டு வரைய சொன்னால் நீ ஏதோ பூனை படம் வரைஞ்சிருக்கேன்னு. பிப்பெட்டுன்றது ஒரு விஞ்ஞான உபகரணம். பிப்பெட்டு வரைய சொன்னால் அப்படி அவ்வளோ மோசமாக வரைய மாட்டேன். அவருக்கு கிண்டல், கிளாஸில் கிண்டல் பண்ணுவார். பிப்பெட்டு வரைய சொன்னால் நீ பூனை படம் மாதிரி வரைஞ்சிருக்க, இனிமேல் ஒன்று பிப்பெட்டு வரையணும்னா பூனை வரைன்னு சொன்னால் தான் கரெக்டாக வரைவேன் அப்படின்னு கிண்டல் பண்ணுவார். அதாவது என்னுடைய அந்த ஓவிய திறமை ரொம்ப அப்படி ஒன்றும் பிரமாதமாக இல்லை, மோசமாக இருக்கு. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலையில் பிடித்தமோ ஒரு விருப்பமோ இல்லை திறமையோ இருக்கும், வேற ஒன்றில் குறைச்சிட்டு இருக்கும். அது மாதிரி ரஜினிகாந்த் அரசியலுக்கு சரிப்பட மாட்டார்னு சொல்லும்போது ஏதோ அவருக்கு அவர் மனிதராக அவர் திறமை குறைவு, அவர் ஏதோ குணாதிசயம் சரியில்லை அப்படி அர்த்தம் இல்லை. இதுக்கும் அவருக்கும் இப்போ என்ன போய் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு ஓவியம் வரைங்கன்னு சொன்னால் ஐயா ஆளை விடுங்க, அப்புறம் கேவலமாக இருக்கும், அதுக்கப்புறம் கிண்டல் வேறு இருக்கும், விமர்சனம் எதுக்கு வேணாங்க, அவ்வளோதானே.
அதே மாதிரி அரசியல் அவருக்கு ஃபிட் ஆகாது. இப்படி தான் சொல்கிறோமே தவிர நம்ம வந்து அதை ஒரு விமர்சனமாகவோ குறைபாடாகவோ சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் அஜித்தும் கிட்டத்தட்ட அந்த இதில் வராரு. ரஜினிகாந்த் அதை உணர்வதற்கு பல முறை அவர் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி யோசித்து கொஞ்சம் குழப்பத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த இறுதி முடிவுக்கு வந்தார். அஜித் ஆரம்பத்திலிருந்து அந்த முடிவில் தெளிவாக இருக்கார். இதுதான் அந்த வகையில் வந்து அஜித் சொல்வதை 100% ஏற்றுக்கொள்ளலாம். இதை வந்து விஜய்க்கு எதிரான விமர்சனம் என்றோ இல்லை திமுகவிற்கு எதிரான விமர்சனம் என்றோ அந்த மாதிரி குறிப்பிட்டு பார்ப்பதை விட இன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு எதிரான ஒரு விமர்சனம். இந்த சூழ்நிலை சரியில்லை, அப்போ மக்களுக்கான விமர்சனம். மக்களையும் சேர்த்து, மக்களே நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பற்றி கவலைப்படுங்க, நடிகரை சினிமாவில் பார்த்துட்டு பேசாமல் விட்டுருங்க, இந்த கூட்டமாக போய் நடிகரை வந்து வேடிக்கை பார்க்குறது எக்ஸிபிஷனில் பார்க்குற மாதிரி பார்க்குறதெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்கிற நியாயம் என்ன? சார், சமீபத்தில் முத்துராமலிங்க தேவர் அவரோட நினைவிடத்தில் வந்து நாம் தமிழர் சார்பில் வந்து மாலை மரியாதைலாம் செலுத்தியிருந்தாங்க. இது வந்து அந்த சமுதாய மக்கள் மத்தியிலையும் இல்லாமல் பொது தளத்திலையும் அது நல்லா எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இது? அதுங்க, முத்துராமலிங்க தேவர் என்பவர் வந்து ஒரு சாதிய தலைவராக அவரை நம்ம வந்து பார்க்கக்கூடாது. சீமானும் அதான் சொல்கிறாரு. சீமான் சொல்கிறதுனால அந்த கருத்தை நான் ஆதரிக்கிறேன்னா உடனே சொல்லிடுவாங்க, இவர் சீமானே வந்து திங்க் பண்ணாரான்னு தெரியல, என்னை வந்து கொள்கை பரப்பு செயலாளர்னு கிண்டல் பண்ணுவாங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து. சீமான் சொல்வது சரியாக இருந்தால் நான் வந்து அது சரி என்று ஏற்றுக்கொள்வேன். இப்போ சீமான் சொல்கிற சில விஷயங்களை வந்து நான் ஏற்றுக்கொள்ளாததும் உண்டு. இப்போ எஸ்ஐஆர் விஷயத்தில் வந்து அவர் வந்து எஸ்ஐஆர் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாரு. அந்த விஷயத்தில் நான் வந்து அவரோடு மாறுபடுகிறேன். ஏன்னா எஸ்ஐஆரில் வந்து என்ன விஷயம்னா, போலி வாக்காளர்களை நீக்குவது வந்து தவறில்லை என்பது என்னுடைய கருத்து. ஐயா கருணாநிதி அவர்களே வந்து 2016 வந்து போலி வாக்காளர்களை வந்து வைத்துக்கொண்டு ஒரு தேர்தல் நடத்துவது கேலி கூத்து, நீக்க வேண்டும்னு சொல்லியிருக்கார் 2016. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இது வந்து எஸ்ஐஆர் திட்டம் வந்து தவறான திட்டம்னு அவருடைய குளத்தூர் தொகுதியிலேயே 30,000 போலி வாக்காளர்கள் இருப்பதாக சில தகவல்கள் வருகின்றன, நமக்கு தெரியாது. சேப்பாக்கத்தில் கிட்டத்தட்ட அதே மாதிரி துணை முதல்வருடைய தொகுதியிலையும் போலி வாக்கு, இது வந்து அவங்க 2 பேர் தொகுதி சொல்கிறது வந்து உதாரணத்துக்காக சொல்கிறேன், எல்லா தொகுதியிலையும் இருக்கும். குன்னூரில் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் யாரோ ஒருத்தர் கையில் பிரிண்ட் அவுட் வச்சுக்கிட்டே பேசுகிறாரு. ஒரே முகவரியில் ஒரு தனி வீடு, ஃப்ளாட் இல்லை வீடு, அந்த வீட்டில் 79 பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஒரு வீட்டில் 79 பேர், அதுவும் வாக்களிக்கும் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. 5 பேர் 6 பேர் 8 பேர் இருந்தால் ரொம்ப அதிகம். 79 பேருக்கான போலி வாக்காளர்கள் அந்த முகவரியை பயன்படுத்தி. இது குன்னூரில் இருக்குது நம்ம சொல்கிறது வந்து குன்னூரில் தான் இருக்குது நம்ம சொல்லலை, இது எல்லா இடத்துலையும் இருக்கலாம். இதை நீக்குவது வந்து தவறே இல்லை என்னை பொறுத்தவரை. அப்போ அந்த எஸ்ஐஆர்ங்கிறது சரி, இந்த எஸ்ஐஆர் வந்து ஏதோ புதுசாக மோடி தான் வந்து கண்டுபிடிச்சாரான்னு கேட்டால் அந்த பெருமை மோடிக்கு இல்லை. எஸ்ஐஆர் என்று பேர் சார்னு பேர் வச்சாலே வந்து திமுகவுக்கு அலர்ஜின்னு எடப்பாடி பேசியிருக்காரு. அது அவர் வேற சாரை சொல்கிறார் போல இருக்கு. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த எஸ்ஐஆர்னு பேர் வச்ச இந்த திட்டம் வந்து மோடி கொண்டு வந்தது, மோடி அரசு கொண்டு வந்ததாக இருக்கலாமே தவிர, சுதந்திரத்திலிருந்து இதுவரை இதே மாதிரி இந்த தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரி கிளீனிங் சுத்தப்படுத்துவது, போலி வாக்காளர்கள், போலி மட்டும் இல்லை, இப்போ செத்து போனவங்கலாம் வந்து நீக்க மாட்டாங்க. யாரும் பொறுமையாக போய் அந்த டெத் சர்டிஃபிகேட்டை கொடுத்து அதை வந்து அந்த வேலை இருந்துட்டு போட்டால் என்ன போ, வீடு மாற்றி போகும்போது அங்கே ஒரு தடவை பண்ணியிருப்பான், இங்கே ஒரு தடவை பண்ணியிருப்பான். அவனுக்கு ஒன்றும் தப்பான எண்ணம் கிடையாது. சோம்பல்னால, ரெண்டாவது சோம்பல்னா அவனையும் சொல்ல முடியாது. இந்த சிஸ்டம் வந்து இப்போது ஆன்லைனில் வருது, ஆன்லைனில் வர பல விஷயங்களே பேருக்கு ஆன்லைனில் வருது, உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நேரவான்னு சொல்லும். ஸோ இதில் உள்ள சிரமங்கள் கருதி நமக்கு எதுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நீக்குவது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறில்லை. புலம்பெயர் தொழிலாளர்கள்னால தான் இந்த பிரச்சனை வருது. சீமானும் அதை பற்றி பேசுகிறாரு. புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து 3 மாதத்துக்கு மேலே இருந்தால், கே நேருவே சொல்கிறாரு, 3 மாதத்துக்கு மேலே இருந்தால் இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் வந்துடுது, அதனால் அவன் வரான்னு. என்ன நீக்கணும்? 2 இடத்துலையும் இருக்கக்கூடாது. அவன் பீகார்லேருந்து வரான்னு வச்சுப்போம், பீகார்லேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குன்னா ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கணும். இதை நோக்கி சீர்திருத்தினால் என்னை பொறுத்தவரை தவறில்லை. போலி வாக்காளர்களை நீக்கினால் தவறில்லை. ஆனால் அரசியலுக்காக போலி வாக்காளர்களை உள்ளே சேர்த்தால் தவறு. இவ்வளவுதான். இப்போ அவர் என்ன கண்ணோட்டத்தில் சொல்றாரு, நான் என்ன கண்ணோட்டத்தில் சொல்றேன்னா, ரெண்டும் கண்ணோட்டத்தில் வேறுபடுமே தவிர கருத்தில் வந்து ஒன்றா தான் இருக்கும். ஆக தேவர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவரை சாதி தலைவராக
சாதி தலைவராகவும் சித்தரிக்கப்படுகிறார். என்னை பொறுத்தவரை முத்துராமலிங்க தேவர் என்பவர் தேசிய தலைவர். ஏன்னா அன்றைக்கி சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர். நேதாஜிக்கு ஒரு வலதுகரம் போல ஒரு இதுவாக இருந்தார். நேதாஜி என்பவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நேர்மையாளர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக இந்தியாவில் சுதந்திர போராட்ட தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் நேதாஜி அவர். அவரை பின்பற்றி அவருடன் நட்பாக இருந்து அவர் முத்துராமலிங்க தேவர். அப்போ சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர். அதை தவிர இந்த இந்து மதம் ஏன் அவர் வந்து மதசார்புள்ளவர்? இந்தியாவில் வந்து தோன்றியது இந்து மதம். இந்து மதம் வந்து இந்தியா பெரும்பான்மையான மக்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள். முகலாயர்கள் வந்த பிறகுதான் இங்கு இஸ்லாமியர்கள் தோன்றினார்கள். வெள்ளையர்கள் வந்த பிறகுதான் இங்கு கிறிஸ்தவர்கள் வந்தார்கள். அதுக்கு முன்னால் ஏது கிறிஸ்தவர்கள்? திருக்குறள் காலத்திலேயோ இல்லை வந்து ஔவையார் காலத்திலேயோ வந்து இஸ்லாமியர் இருந்தாங்களா, இல்லை கிறிஸ்தவர்கள் இருந்தார்களா? காலப்போக்கில் வந்தார்கள். இவர்களெல்லாம் வந்து ஏதோ ராபர்ட் கிளைவ் சொந்தக்காரங்க இல்லை, நான் எப்பவும் சொல்லுவேன். பாபர் சொந்தக்காரங்க இல்லை, இவெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான், தமிழர்கள் தான், நம்ம ஊருக்காரங்க தான். ஏதோ காரணத்தால மாறினாங்க. அந்த காரணம் சரியா இல்லையா அது அவர்களுடைய விருப்பம். அந்த வகையில் முத்துராமலிங்க தேவர் என்பவர் ஒரு தேச தலைவர், சமூக தலைவர். சமூகம்னா நான் சொல்றது சாதி இல்லை, சமுதாய தலைவர், பொதுவான பொதுமக்களுக்கான தலைவர். அப்போது இவர் நம்ம சீமான் அவர்கள் வந்து 2 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து தேவர் அவர் ஐயா வந்து எளிமையாக இருந்தார். ஒரு வேட்டியும் ஒரு கதர் சட்டையும் போட்டுட்டு இருந்தார். அவருக்கு வந்து தங்கத்தில் கவசம்லாம் வந்து அவசியம் இல்லை. எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவரை நீங்கள் வந்து ஒரு கவசத்தினால் ஏன் மறைக்க பார்க்கிறீர்கள்? கேட்ட கேள்வி தப்பு இல்லை. பட்டு விருப்பப்படுறவங்க இப்போது நம்ம சாமிக்கே வந்து சாதாரணமாக ஒரு கடவுள் சிலைக்கு வந்து ஒரு 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 புடவையோ, அம்மனுக்கு புடவையோ, இல்லை சிவனுக்கோ முருகருக்கோ ஒரு வேட்டியோ ஒரு அதுக்கான உடையோ வந்து வஸ்திரம்னு சொல்லுவோம், உடை போடுறதும் உண்டு. சில பேர் வேண்டிக்கிட்டு தங்கத்தில் வைரத்தில் திருப்பதி பெருமாளுக்கு வந்து 3 கோடிக்கு வந்து கிரீடம். பெருமாள் வந்து கேட்டாரா எனக்கு 3 கோடி ரூபாய்க்கு கிரீடம் வேணும், இல்லைன்னா நான் வந்து தரிசனம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? இல்லை. மக்கள் மனிதர்கள் தாங்களாக ஏதோ பிரார்த்தனை செய்து கொண்டோ, இல்லை வேண்டுகோளின்படுவோ, இல்லை வந்து பெருமைக்காகவோ, சில பேர் வந்து 4 கோடி ரூபாய்க்கு கிரீடம் போட்டிருக்காங்கல்ல அப்படின்ற பெருமைக்காக கூட, விளம்பரத்துக்காக சில பேர் மன திருப்திக்காக, சில பேர் வந்து கடவுள் வந்து நான் பிரார்த்தனை பண்ணேன், அவர் தான் எனக்கு இந்த செல்வத்தை கொடுத்தாரு, அதனால் நான் எல்லா விதமாகவும் கலந்துருப்பான். அப்போ அந்த கடவுளுக்கு அந்த கிரீடம் தேவையா அப்படின்னா தேவையில்லைங்கிற அந்த கருத்துக்கள் 2லுமே நியாயம் இருக்கும். இப்போ இதே கேள்வி, கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் செய்கிற பாலை வந்து நீங்கள் வந்து ஒரு அழும் குழந்தைக்கு, குடிசையில் பால் இல்லாமல் கஷ்டப்படும் ஒரு குழந்தைக்கு கொடுக்கலாமே அப்படின்னா நியாயம்தான். நானே கவிதை எழுதியிருக்கேன். ஏன்னா கட் அவுட் இல்லை, கடவுளுக்கு பாலபிஷேகம் செய்வதை விட அழும் குழந்தைகளுக்கு, வறுமையில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கும் பால் வந்து கடவுளுக்கு போய் சேரும். நான் எழுதியிருக்கேன் கவிதை. இந்த கவிதையை வந்து வித்தியாசமாக வந்து உங்களுக்கு சொல்லணும்னா, ஐயா அது என்னுடைய கவிதை புத்தகத்தில் தொகுப்பில் நான் வெளியிட்டதை வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் படித்துவிட்டு அந்த கவிதையை எடுத்து என்னை பாராட்டியிருக்கிறார். அவர் மீது உள்ள அரசியல் விமர்சனங்களை தாண்டி அவருக்குள்ள தமிழ் அறிவு, தமிழ் அதாவது ஆர்வம், இலக்கிய ஆர்வம், அந்த சமூக ஆர்வம், அதெல்லாம் வந்து நம்ம ஒருத்தர்னா அதில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் 2யும் பேசணும். வெறும் நெகட்டிவ் மட்டும் பேசினா நம்ம வந்து வன்மம் பிடித்தவர் என்று ஆகிவிடும். அந்த மாதிரி அவர் பாராட்டிய போது எனக்கு பெருமையாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டின் முதல்வர், ஒரு தமிழ் அறிஞர். நீங்கள் இவரை விட அவர் பெரிய அறிஞரா, அவரை விட அதெல்லாம் இல்லை. அவர் அறிஞர், தமிழ் இலக்கியம் அறிந்தவர், தமிழ் புலமை மிக்கவர். இவரோட ஒப்பிட்டு அப்படி பார்த்தா வந்து எதுவுமே எதுலேயுமே ஒரு திருப்தியை அடைய முடியாது, நிறைவை எய்த முடியாது. எதுக்காக சொல்லணும்னா, அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் தேவருக்கு தங்க கவசம் வேண்டுமா என்றால் சிலர் வந்து தங்க கவசம் போட்டு பெருமை பார்க்குறோம். இப்போ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், லேஸ் வச்சு வாங்கி கொடுக்கலாம், ஜிகினா வச்சு வாங்கி கொடுக்கலாம்,
செருப்பு வாங்கி கொடுத்தா 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாம், 6000 ரூபா கொடுத்து ஸ்கெச்சர் ஷூ வாங்கி கொடுக்கலாம். உங்கள் வசதி, உங்களுடைய வாழும் சூழல் இதை பொறுத்து, விருப்பத்தை பொறுத்து இருக்குது. சீமான் சொல்வது தவறு என்று நான் சொல்லவில்லை. தங்கம் எதற்கு? அவர் எளிமையாக வாழ்ந்தவர். அவருக்கு தங்க கவசம் போட்டால் தான் பெருமையா? அவருடைய எது பெருமை அப்படின்னு அவர் மீன் பண்ணுறது சொல்ல வர்றது என்ன? தேவர் ஐயாவுடைய கொள்கைகளையும் கருத்துக்களையும் நம்ம கொள்ளணும், அதுதான் முக்கியமே தவிர அவருக்கு நீங்கள் தங்கம் பூசுவதோ வைரம் போடுவதோ வந்து அது மட்டுமே பெருமை அல்ல. இல்லை, அந்த பெருமையை விட இதுதான் பெருமைன்னு சொல்கிறாரு. அதில் ஒன்றும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. அதுக்காக தங்கம் போடக்கூடாதுன்னு நான் வந்து கொடி பிடிச்சிட்டு நிற்கணும்னு சொல்லலை. விருப்பப்படுறவங்க போடுறாங்க. தேவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்லி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இல்லை அதிமுக சார்பாகவும் கேட்கிறார்கள். அதிமுகனா உடனே தேவர்கள் தான் சொல்ல முடியாது, எல்லாரும் இருக்காங்க. அதிமுக சார்பாக கேட்டிருக்காங்க. தேவரையாவுடைய என்ன சொல்கிறது, தொண்டர்கள், ரசிகர்கள், அவரை விரும்பும் மக்கள் வந்து கேட்குறாங்கன்னு எடுத்துக்கலாம். அப்படி அப்போது சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் அவருக்கு கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அதே சமயம் வந்து மகாகவி பாரதி அதுக்கப்புறம் வஉசி ஐயா அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த கருத்து வந்து ஏற்புடையது. ஏன்னு கேட்டால் தேவர் ஐயாவுடைய காலத்துக்கு முன்னால் பாரதியார் ஏறத்தாழ் ஓரளவுக்கு அந்த வரிசை எப்படி பார்த்தால் அந்த வஉசிலாம் இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம கேட்கணும். தமிழ்நாட்டின் பெருமைகள் தேவரையாவையும் சேர்த்து தான் சொல்கிறார் பாரத ரத்னான்னு. என்னை பொறுத்தவரை மகாகவி பாரதியார், வஉசி, தேவர் போன்ற பல பேர், ஈவன் மாப்போசிக்கு கூட கொடுத்துருக்கணும். சிலம்பு செல்வர் இந்த தமிழ்நாட்டில் வந்து பெற வேண்டிய பெருமைகளை, உயரங்களை அவருக்கு வந்து கடைசி வரை அவருக்கு வந்து கொடுக்கலை, அரசியல் காரணங்கள்னால. அது மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்துருக்கணும். அதில் நம்ம சொல்லக்கூடிய சில உதாரணங்கள் தான். அந்த வகையில் வந்து சீமான் சொல்வதை நான் ஏற்றுக்கொண்டு பாராட்டக்கூடியது. ஏன்னா அவர் வந்து இப்படி இந்த சாதி அந்த சாதின்னு இல்லாமல் எல்லா சாதிகளுக்கும் பொதுவாக தேசத்திற்காக, நம்ம தமிழுக்காக, தமிழ்நாட்டிற்காக, பாரத தேசத்திற்காக யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்கிறாரு பாரத ரத்னா கொடுக்கணும்னு. ஒரே டயத்தில் இத்தனை பேருக்கு கொடுப்பாங்களான்னு தெரியாது, அதுவும் எல்லாருமே தமிழர்கள் கொடுப்பாங்கன்னு தெரியாது. இவ்வளோ நாள் கொடுத்துருக்கணும், இனிமேலாவது ஏதோ ஒரு காலத்தில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே சார், பல்வேறு கேள்விக்கு தெளிவாக. வணக்கம், நன்றி.